ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஆஸ் அ ஃப்ரெஷராக நம்ம ஐடி ஜாப்குள்ளே போகிறது அப்படின்னு பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எப்படி நம்ம வந்து ஃப்ரெஷராக போகணுன்னா, உங்களோட மைண்ட் செட் அண்ட் பேஷன் எல்லாமே வந்து நான் ஐடி ஜாப்குள்ளே தான் போகிறேன் அப்படின்ட்டு மட்டும் இருந்ததுன்னா ஓகே. நான் வந்து ஃபினான்ஷியலாக டவுனாக இருக்கவங்க பற்றி நான் பேசவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீட் இருக்குது. ஸோ அதனால் வேறு கம்பெனி ஸ்விட்ச் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படி சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஐம் நாட் டாக் அபவுட் த ஃபினான்ஷியலி டவுன் பர்சன். இல்லை உங்களுக்கு காலேஜ்லேயே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ கிடச்சுன்னா தட் இஸ் ஓகே. பட் இஃப் காலேஜ் பேக்ரவுண்ட் வந்து நல்லா இல்லை, எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணல, இல்லை கேம்பஸ் இன்டர்வியூ ப்ளேஸ் பண்ண முடியல, எல்லாமே அவுட் சைட் பெங்களூர், நொய்டா அந்த மாதிரி தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இன்சைட் சென்னை இது பண்ணி கொடுக்கலன்ற போது, ஸோ நீங்கள் தான் கம்பெனி ஏறி இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் டு மோர் ஸ்ட்ரகிள் அண்ட் யூ ஹேவ் டு புட் மோர் ஹார்ட் ஒர்க். உங்கள் மைண்ட் செட் படி காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஐடி ஜாப் தான் போயிடுவோம் அப்படின்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். பட் நாட் ஒர்க் அவுட் ஃபார் ஆல் பீப்புள். இன்கேஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன டிகிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் செட் போகும். ஸோ ப்ளீஸ் டேக் இன்ஜினியரிங் குரூப் வாட் எவர் இட் இஸ். ஆனால் பட் நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் வந்து இன்ஜினியரிங் தான். பட் எல்லாம் சொல்கிறாங்க இன்ஜினியரிங் வேலை கிடைக்கலன்ட்டு. பட் இன்ஜினியரிங் தான் கிடைக்குது. ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஸோ என்கிட்ட 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கன்ஃபார்ம் யூ கெட் அ பெட்டர் ஐடியா டு கெட் அ ஜாப். நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே இந்த காலேஜ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக என்ன பண்ணுறதுடா நெக்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் மைண்ட்குள்ளே போயிட்டே இருக்கும். இதே உங்கள் ஃபேமிலி ஃபினான்ஷியலாக டவுனாக இருந்தால், ஸோ சுச்சுவேஷன் வந்து இன்னும் ரொம்ப உங்களுக்கு பேடாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்தால் இன்னும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெட்டர் லேப்டாப் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்க்கலாம். பர்சனலைஸ்ட் ரெஸ்யூம். உங்கள் கூட 4 பேர் இன்டர்வியூ வராங்க. அதில் உங்கள் ரெஸ்யூம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ தட் இஸ் அ பர்சனல் ரெஸ்யூம். டிஃப்ரெண்ட்னா எப்படி? நீங்கள் கூகுளில் போய் டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணுறது தட் இஸ் நாட் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? உங்கள் ஸ்கில்க்கு என்னென்ன தெரியும், நான் பைத்தான் தெரியும், ஜாவா தெரியும் அப்படின்னு நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு, நீங்கள் 3 இயர் டிகிரியில் வந்து உங்களுக்கு பைத்தான் ஜாவா வந்து ஒரு டாப்பிக்காக வரும். பட் அதுக்குன்னு உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி நீங்கள் அதில் போட்டுட்டிங்கன்னா, அதை பாயிண்டட் பண்ணி தான் உங்கள் கொஷின்ஸை கேட்பாங்க. And one thing, please don't copy paste from this internet. Even they will see, you are not even working on your resume. That means you are lazy. So they might skip your first resume itself. ஸோ இந்த தப்பை மட்டும் தயவு செய்து பண்ணிடாதீங்க. இதை மட்டும் நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டீங்கன்னா, டெஃபினெட்லி ஐம் டெல்லிங் தட் உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே நல்லா இருந்ததுன்னா உங்கள் ரெஸ்யூம் செலக்ட் ஆகிடும். அதுக்கு நான் 100% வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா, அதுக்காக நீங்கள் எவ்வளோ வேணால் எஃபர்ட் போடலாம், எவ்வளோ வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த ரெஸ்யூம்காக. ஸோ நீங்கள் இதை செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஆல் தி பெஸ்ட். ஓகே. செகண்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, டெக்னிக்கல் கொஷின்ஸ்னால் எப்படி கேட்பாங்க, என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும், என்ன மாதிரி கோர்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். பட் செகண்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இது வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ செகண்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ the second one is very important. So when you are let's say once you selected for the resume, they will call you for the most important thing, which is the technical round. Of course, every company have a different set of rounds, but one thing is a common the moment. Okay, if you are applying for the software as a programmer, okay, software engineering as a programmer, okay, they will ask you one thing, the technical questions, right? பட் திஸ் இஸ் நாட் லைக் எப்படின்னா உங்களுக்கு மொபைல் ரிலேட்டடாக லைக் ஏபிஐனா என்ன, ஜிபிஎஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இஃப் யூ அப்ளைங் ஃபார் அ ஜாப் ஒரு எல்ஸ் அப்ளைங் ஃபார் த .NET, if you apply for the software tester, so based on whatever profile you are applying for, they will ask you those questions. But most important, introduction does not matter. Okay, is it for a programmer or tester database, they will have a one topic which is common, that is the data structure and algorithm. Okay, it doesn't matter. So just go to the Google and search that interview question. ஸோ என்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு ரிலேட்டடாக வேணுன்ற மாதிரி அந்த கொஷின்ஸ் நீங்கள் இது பண்ணிங்கன்னா எல்லாமே நீங்கள் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் தட். பட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம். தே ஆர் ஆஸ்கிங் மோர் இன்டர்வியூஸ். I have experience that. That's why I'm giving the suggestion to you. So don't
ஸ்கிப் த டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம். திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு ஐடியாவே இல்லைனா கூட இந்த கொஷின்ஸ்லேருந்து தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஐ கிவ் அ 100% ஆஃப் அஷூரன்ஸ். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் பிகாஸ் இஸ் இட் டிஃபிகல்ட் ஐ நோ, பட் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட். சிம்பிளி லிங்க் லிஸ்ட்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, எனக்கு புரியுது. இன்னும் நிறைய நியூ கோர்சஸ்லாம் இருக்குது. பட் ஏன் அதை கேட்குறான்னா, ஐ எம் ரியலி டெல்லிங் தட் they will ask you question based on the data structure and algorithm only. I'm assurance that if you go into interview, அவங்க கேட்பாங்க சர்டிஃபிகேட் என்ன பண்ணிக்கிங்கன்னா கோர்ஸ் பண்ணிக்கணும்னு கேட்பாங்க. சர்டிஃபிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் at this point the problem is we have so many of international certification, we have so many of local certification. In fact, that to online learning we have a lot of institution and lot of online portal they are providing the certificate, but the question is valid. ஓகே, வேலிடாக இருந்தால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேஷன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எதனால் அது வேலிடாக இல்லையா அப்படி எப்படி கண்டுபிடிக்குன்னா, நீங்கள் லோக்கலில் எங்கன்னா போயிட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகும்போது லாங் இயர் பேக் அது ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பைத்தானுக்கு சம்திங் என்னமோ 18,000 சம்திங் என்னமோ கேட்டாங்க. பட் ஆஃப்டர் 1 வீக் எனக்கு லிங்க் வந்தது அந்த இன்ஸ்டியூட்லேருந்து ஃப்ரீயாக பைத்தான் சொல்லி தர மாதிரி. ஸோ இந்த மாதிரி போயிட்டு ஏமாந்துடாதீங்க. சர்டிஃபிகேட் வேலிடாக எந்த இன்ஸ்டியூட்டில் படித்த பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி ஆகணும். வென் யூ கம்ப்ளீட்டிங் தட் 3 இயர்ஸ் கிராஜுவேஷன் இல்லை 4 இயர்ஸ் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டாப்பிக்காக படிச்சிருப்போம். C++, AI எல்லாமே நம்ம ஒரு டாப்பிக்காக படிச்சிருப்போம். பட் ஒன் கொஷின் இஸ் ஆர் யூ மாஸ்டர் ஆஃப் த ஒன். ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்றில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அதை தான் அவங்க பார்ப்பாங்க. எக்ஸாம்பிள், இஃப் ஐ சே ஐம் ஹேவிங் as a full stack developer, I'm expecting you know everything, right? Yes, I will give some help and I will provide some with resources, but you should be able to work. So that one thing you should be master of one. ஐ நோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன் கொடுப்பாங்க, ஜாவா எடுத்துக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்குது, பைத்தான் எடுத்துக்கோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் எந்த கோடில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ, எனக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்ற மட்டும் ஒரு லாங்குவேஜில் ஸ்டாண்டர்டாக இருங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நெட்வொர்க்னா எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, லிங்க்டினை டவுன்லோட் பண்ணுங்கள், நாக்ரியை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ 2 ஆப்புமே டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல்ஸை சப்மிட் பண்ணி அண்ட் வாட் ஆர் த ஸ்கில்ஸ் யூ ஹேவ் டு ஆட் தட் அண்ட் ப்ராப்பர் நீட்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்ரூட்டர் கால் பேக் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்களும் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். எம்ப்ளாயீஸ் என்னென்ன கம்பெனியில் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுற அவங்களோட ரெஃபரல் மூலிமா நீங்கள் போகிறதுக்கு பை சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் நெட்வொர்க் மூலிமா நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ராஜெக்ட்னா ஐயோ எனக்கு நிறைய நாலேஜ் இல்லையே, ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு ஆப்பில் டெவலப் அப்படிலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. நார்மலாக மினி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஈஸி அண்ட் சிம்பிளாக உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி யூ ஹேவ் டு புட் ஹார்ட் ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் இதை ரெஸ்யூமில் ஆட் பண்ணணும் அண்ட் கிட்டப் உங்களோட சோர்ஸ் எல்லாமே நீங்கள் கிட்டப்பில் போட்டு அந்த லிங்க்கையும் நீங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணணும். ஸோ இது மறந்துடாதீங்க. இட் வில் கிவ் ஹைலைட் டு யுவர் ரெஸ்யூம். ஓகே, ஸோ ஃபைனல் திங் இஸ் இன்டர்ன்ஷிப். ஓகே, ஸோ இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் சேலரியோ இல்லை ஸ்டைஃபனோ எதிரே பார்க்கக்கூடாது. ஸோ உங்களோட கோர்ஸ் ரிலேட்டடாக அது டெஸ்டினேஷன் இருக்குன்னா, ஸோ யூ ஹேவ் டு புட் ஹார்ட் ஒர்க் இன் திஸ் இன்டர்ன்ஷிப். ஸோ அவங்க அதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் சும்மா போகிறீங்களா, இல்லை ஹார்ட் ஒர்க் போட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, எங்கள் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு இதுமாதிரி டீம்மேட் கூட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா, நான் அப் டு டவுன் எல்லாமே நோட்டீஸ் பண்ணி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மேபி குட்டாக இருந்தால் எல்லாத்துலேயுமே உங்களோட ப்ரெசன்ஸ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களே அந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதே கம்பெனியில். பை சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அண்ட் இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.